அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஹை 19,507, லோ 19,401. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 106 புள்ளிகள் பயணம் கிடச்சாச்சு. ஓப்பனில் இருந்து வெறும் 10 புள்ளிகள் தான் நம்மளுக்கு பயணம் மேல் நோக்கி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஓப்பனில் இருந்து கிட்டத்தட்ட 96 புள்ளிகள் நம்மளுக்கு நெகட்டிவாக இருந்திருக்காங்க. அப்போது சந்தையோட பயணம் நம்மளுக்கு நேற்றைய ஹை லோ பிரேக் அவுட் இருக்கா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். நேற்றைய ஹை அப்படின்னு எடுத்துகிட்டா 19,515. அப்போ நேற்றைய ஹையை நம்மளுக்கு பிரேக் ஆகலை. நேற்றையிலோ 19,406 அதை பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை பிரேக் பண்ணினதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும். அப்போ தான் மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி போக முடியும். அதற்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷனில் டைம் வேல்யூ இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கணும். அப்போது அதற்கு வந்துட்டு நம்மளுக்கு நிஃப்டியோட ஹெட்ஜ் என்ன மாதிரி ஹெட்ஜில் இருக்காங்க அப்படிங்கிறதை பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை நேற்று வந்து 19,500 கால் மற்றும் புட் இருந்தாங்க. இப்போ 19,500 கால் 400 புட் இருக்கிறாங்க. அப்போது மார்க்கெட்டோட அட்டவணையோட அளவு அப்படிங்கிறது பார்த்துட்டா 19,400, 19,500, 19,450 நடுநிலை. 19,500 கால் நம்மளுக்கு 35 ரூபாய். அப்போ 19,535. 19,400 புட் 32 ரூபா. அப்போ 19,368. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் 70 புள்ளிகள் வரும். அப்போ 19,570. இந்த பக்கம் 19,330. அப்போது சந்தையோட பயணம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 19,330, 19,368, 19,400, 19,450, 19,500, 19,535, 19,570 இருக்கும். அப்போ இதனுடைய பயணம் இவ்வாறு இருக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்தது ஆப்ஷன் செயினில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் நம்மளுக்கு புட் சைடு 12, கால் சைடு வந்து 12, கொஞ்சம் கால் சைடு அதிகமாக எடுத்துருக்க மாதிரி தெரியுது. இப்போ மார்க்கெட் அட் ப்ரெசண்ட் நம்மளுக்கு வந்து 19,450 இருக்கிறதுனால 450 கால் புட்டோட இம்பேக்டட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்போ 19,450 கால் புட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கணும். 19,450 புட் அண்ட் கால் இவங்களோட ப்ரைஸ் 32.57. அப்போது நம்மளுக்கு 109 ரூபாய் வருகிறது. அப்போ 19,450 இருந்து ப்ளஸ் 109 மைனஸ் 109க்கு வந்து ஒரு ரேஞ்ச் உண்டு. அதற்கு இன்பிட்வீனாக 19,450 புட் 52 ரூபா, 19,398 ஒரு இம்பேக்ட் பிளேஸ். 19,400 கால் 57 ரூபா, 19,507 ஒரு இம்பேக்ட் பிளேஸாக இருக்கும். அப்போது இந்த ரேஞ்சுக்குள்ளே இம்பேக்டட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து நீங்கள் வியாபாரத்தை அமைத்து கொள்ளுங்கள். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோடது வந்து எஸ்டர்டே ஹை 45,139, லோ வந்து 44,663. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதை பார்க்கலாம். நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 44,937 ஹை, லோ வந்து 44,683. நம்மளுக்கு ஒரு 250 புள்ளிகள் தான் பயணம் நடந்திருக்கு. நிஃப்டி 100 புள்ளிகள் பயணம், இவங்க வந்துட்டு 250 புள்ளிகள் பயணம். அப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 44,807, ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்திங்கன்னா 44,745. அப்போது இவங்க ப்ளஸ் 50 பாயிண்ட் இருக்காங்க. அப்போது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் முரண்பாடு இருந்தாலே மார்க்கெட் வால்டைல் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ இவங்களை பொறுத்தவரை நம்மளுக்கு எஸ்டர்டே லோ பேங்க் நிஃப்டி கட்டாயிருக்கானா எஸ்டர்டே லோ நம்மளுக்கு பிரேக் ஆகலை. அதே மாதிரி எஸ்டர்டே ஹையும் பிரேக் ஆகலை. அப்போ நம்மளுக்கு இவங்களும் ஒரு பிரேக் அவுட்டுக்குள்ளே வரல. நிஃப்டி மட்டும்தான் நேற்றைய லோவை பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் இருக்குது. இப்போ இரண்டாம் பகுதியில் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியோட தாக்கம் என்னவாக இருக்கலாம், அதனுடைய எட்ஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஹெட்ஜும் தெரிஞ்சுக்கணும், அதனுடைய எட்ஜும் தெரிஞ்சுக்கணும். இவங்க வந்து 44,800 புட் 45,000 கால் கொடுத்துருக்காங்க. அடுத்து 44,800 கால் 800 புட் நம்மளுக்கு ஸ்ட்ராடலாக இருக்குது. இப்போதைக்கு 44,800, 45,000, 44,900,
45,000 கால் 100 ரூபாங்கும்போது 45 100 44 800 167 200ன்னு வச்சுட்டாலும் கூட 44 600 அப்போ 633 அப்போ 44,633 800 900 45,000 45 100 ஒரு இம்பேக்ட் ப்ளேஸாக இருக்க போது இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ண 250 புள்ளிகள் இருக்கனால 44,550 இந்த பக்கம் 45,250 அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும். ஆப்ஷன் செயினில் நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு கொஞ்சம் 15க்கு மேற்பட்டிருக்கனால ஒரு வாலிட்டிலிட்டி கொண்டு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு வந்துட்டு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதை பார்த்து ஆய்வு செய்து உங்களுடைய வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.